வணக்கம், நான் அனுப் சோனி. கிரைம் பேட்ரோல் அலர்ட் இன்றைய எபிசோடுக்கு உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இது அக்கா தங்கச்சிங்க 2 பேரோட கதை. அதாவது கடந்த 3 மாசத்துக்குள்ள ஒரே வீட்ல ஒரே ஃபேன்ல தூக்கு போட்டு செத்த 2 பேரோட கதை. ஒரு வீட்டை சேர்ந்த அந்த 2 சின்ன பொண்ணுங்க அவங்களோட சின்ன வயசுலயே அவங்களோட உயிரை அவங்க எதுக்காக இழக்க வேண்டியதா இருந்தது. அக்கா அக்கா பத்மா, நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்களே, உங்களுக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லை. அட என்னாச்சுன்னு சொல்லுக்கா. இந்த புதருக்குள்ள நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது வந்து எனக்கு கொஞ்சம் தலை சுத்துச்சா, அதனால நான் உள்ள போயிட்டேன். அங்க போய் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன். பட் இப்போ நான் ஓகே. உங்களுக்கு தலை சுத்தல் வந்துச்சுன்னா ஏன் புதருக்குள்ள போகணும்? வேற எங்கேயாச்சும் உட்காரலாம்ல. நீ ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க? சரி வா, வீட்டுக்கு போலாம், லேட் ஆச்சு. என்ன வேணும்? நானு மீனா கூட கொஞ்ச நேரம் விளையாடணும்னு ஆசைப்படுறேன். நீ இங்க இருந்து போ. நீ போ மீனா, நீ வா. நான் சொல்றது உனக்கு வா, புரியலையா? சொல்றேன். போ. ஏய், நில்லு. அப்பா, நான் மீனா கூட கொஞ்ச நேரம் விளையாடணும்னு ஆசைப்படுறேன்ப்பா. இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. ஏன், என்ன ஆச்சு? சாப்பாடு நல்லா இல்லையா? இல்லக்கா, இன்னைக்கு நம்ம வீட்ல சரக்கு வாசனையே அடிக்கல. இந்த உலகத்துல சரக்கே இருக்க கூடாது, நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஏன், அந்த சரக்கால உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? பிரச்சனை இருக்குக்கா. குடிச்சதுக்கு அப்புறம் அப்பா எப்படி கத்திட்டு இருக்காருன்னு நீங்களும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. பத்மா, இங்க பாரு, அப்பா மாதிரி தினமும் குடிச்சிட்டு வந்து அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கிற ஒருத்தனை நீ கல்யாணம் பண்ணிட்டா அப்புறம் அவனை நீ என்ன பண்ணுவ? நான் அவரை குடிக்கவே விட மாட்டேன்க்கா. கிளாஸ்ல சரக்குக்கு பதிலா தண்ணியை ஊத்தி வச்சிடுவேன். அந்த குடிகாரனுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னு தெரியவா போகுது? அக்கா, நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நான் போய் கை கழுவிட்டு வரேன். நாம எப்பவுமே பெரிய ஆளுங்க தான். நாமளும் அந்த அளவுக்கு பெரிய ஆள் இல்லை, தெரியும்ல. இந்த மாதிரி நாளைக்கு நான் உனக்காக லீவ் போட்டிருக்கேன், பார்த்துக்கோ. அப்படியா? நாளைக்கு நம்ம 3 பேருமே சந்தோஷமா குடிச்சிட்டு வரலாம். அதுக்கப்புறம் முக்கியமான வேலை தான் இருந்தா நாம அதை போய் செய்யலாம். எங்க பாருங்க, சோட்டா பகதூர் கதையை சொல்றத எப்பதான் நீ பாட்ட போறீங்க? அது ஒரு பழக்கம்பா, அது அப்படியே போயிடும். என்னம்மா, எப்படிமா இருக்க? படிப்புலாம் நல்லா போயிட்டு இருக்கா? உன்னோட ஸ்கூல்ல உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை என்கிட்ட சொல்லு. உன்னோட இந்த மாமா எல்லாத்தையும் பார்த்துக்குவேன். சுனில், நீ இந்த வீட்டோட மருமகன் ஆயிட்டியா என்ன? நான் உனக்கு ஒரு 100 ரூபாய் தரேன். அம்மா, நீ என்ன பண்ற? போய் தண்ணி எடுத்துட்டு வா. வாங்க, நம்ம கீழே உட்காந்துக்கலாம். கீழே உட்காரலாம். பொறுமையா உட்காருப்பா. அக்கா, நீங்க என்ன தேடிட்டு இருக்கீங்க? கொண்டக்கடலை தானே? டைம் ஆயிடுச்சு, வாங்க நம்ம ஸ்கூல் போலாம். நீ ஸ்கூலுக்கு போய் உங்க அப்பாவோட சொத்தை அழிக்கலாம்னு நினைக்கிறியா? நீ ஒன்னே அப்பா இல்ல, உன்னை என் அம்மாவோட புருஷனா தான் பாக்குறேன். அம்மா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கொண்டு வர பணத்துல தான் நீ இப்படி தண்ணி அடிச்சுட்டு ஊர் சுத்திட்டு இருக்க. அப்பா, அவளை விடுங்கப்பா. அப்பா, தயவு செஞ்சு அவளை விடுங்க. இவ சின்ன பொண்ணுப்பா. மரியாதையா இங்க இருந்து போயிடு. இவ சின்ன பொண்ணு. இவ சின்ன பொண்ணா? இவளோட நாக்க பார்த்தல எவ்வளவு நீளுதுன்னு நீ அவளுக்கு புரிய வை. இவ உனக்கு சித்தி, ஆனா நான் உனக்கு அப்பா. சரி. அப்படி என்ன தப்பா சொன்ன? பேசாம இரு, நீ ரொம்ப அதிகமா பேசுற. உள்ள போ. சரி, போலாம், வா. போலாம். அட, இதை வாங்கிக்கோமா. டெல்லியில இருந்து உங்களுக்கா இந்த கிஃப்ட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை வாங்கிக்கோங்கம்மா, இந்தாங்க. அட, என்னம்மா ஆச்சு? ஆஷா உன்னை பத்தி ஏதாவது சொன்னாலா என்ன? அவ ஏதாவது சொல்லியிருந்தா என்கிட்ட சொல்லு. ஏதாவது சொன்னாலா? நீ இங்க என்ன பண்ற? நீ இங்க என்ன எடுக்கிறதுக்காக வந்திருக்க? அட, நான் ஒன்றும் எதுவும் எடுக்கிறதுக்காக வரல, கொடுக்க வந்திருக்கேன். இங்க பாரு, நான் சம்பாதிச்ச பணத்துல என் பொண்ணுங்களுக்காக கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை கொடுக்கறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன்.
உன்னோட கிஃப்ட் எடுத்துக்கிட்டு மரியாதையா இங்க இருந்து போயிடு. என் பொண்ணோட பக்கத்திலேயே வரக்கூடாது, புரியுதா? என்ன உன்னோட பொண்ணா? உன்னோட பொண்ணு வானத்திலேருந்து வந்தாலா என்ன? என்னாலதான் இவ வந்திருக்கா. நான் இவளோட அப்பா. என்னோட பொண்ணுக்கு நான் கொடுக்க கூடாதா என்ன? இவ உன்னோட பொண்ணாதான் இருந்தா, ஆனா இப்ப இல்ல. இப்ப எனக்கும் கஜேந்திரனுக்கும் பொண்ணா இருக்கா. இங்க பாரு, நான் சொல்றத கவனமா கேளு. மரியாதையா நீ இங்க இருந்து போகலைனா எல்லாரையும் சத்தம் போட்டு கூப்பிட்டுருவேன். இங்க பாரு, உன்னோட மிரட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இங்க பாருமா, எதுக்கு நீ கவலைப்படாத. அதெல்லாம் நான் இருக்கட்டும். போயிடு, இங்க இருந்து போயிடு, இங்க நிக்காத. போன சொல்றல, கிளம்புங்க. நீங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு கிளம்புங்க. யாரது? அட நீயா? மீனா, நீ சாகிறதுக்கு பயந்த இல்ல? நாங்க சாவ போறோம். ஒரு வாட்டி விடுப்பா என்னாச்சு? அப்பா கேளுப்பா. இந்த பையன் என்ன பண்ணான்னு தெரியுமா? இந்த பொண்ணோட கையை பிடிச்சிருந்தான். அண்ணா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, அவன் கொஞ்சம் பைத்தியம். டேய் வாடா. நம்ம வீட்டை விட்டு அப்புறம் வரக்கூடாது. எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். அக்கா, உங்களுக்கு எதுவும் ஆகலல்ல? இவன் எப்படி வீட்டை விட்டு தப்பிச்சு வந்தா? என்ன விஷயம்பா? அது ஒண்ணு இல்ல, ஒரு படம் பார்த்துட்டு இருந்தேன். என்னப்பா சுனில், நான் இங்க வந்ததை நீ ஏன் கவனிக்கலன்னு இப்போதான் எனக்கு புரியுது. அட யாருப்பா இது? பத்மா, பத்மா, ஆமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வா வீட்டுக்கு போலாம். அங்க யார் இருக்காங்க? நான் போய் பார்க்க தான் யாரும் போறேன். இல்ல. என்ன வா, விடு. வீட்டுக்கு போலாம். ஏய் அக்கா, சொல்றத கேளு, நான் போய் வா. பார்க்க தான் போறேன். என்ன விடு. அக்கா, உங்களுக்கு என்னாச்சுன்னு என்கிட்ட சொல்லுங்க. அந்த புதருக்குள்ள அப்படி என்னதான் நடக்குது? நீங்க ஏன் எதுவும் பேசாம அமைதியா இருக்கீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. நீ கொஞ்சம் அமைதியா இரு. எனக்கு எதுவுமே நடக்கல. நீங்க என்கிட்ட போய் சொல்றீங்க. உங்களுக்கு என்னாச்சுன்னு என்கிட்ட கொஞ்சம் சொல்றீங்களாக்கா? நான் உன்கிட்ட எப்படி சொல்றது? சொன்னா உனக்கு புரியாது. நீ ரொம்ப சின்ன பொண்ணு. நான் ஒன்றும் சின்ன பொண்ணு இல்லை அக்கா, எனக்கு எல்லாமே தெரியும். இதை பாருங்க, இதை பத்தி நீங்களே அம்மா கிட்ட சொல்றீங்களா இல்லை நான் சொல்லட்டுமா? அம்மா கிட்ட நான் என்ன சொல்றது? அம்மா இதை நம்புவாங்களா? அம்மா நம்ம கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கன்னு உனக்கு தான் தெரியும்ல. ஒருவேளை நான் இதை பத்தி அம்மா கிட்ட சொன்னேன்னா அம்மா கண்டிப்பா நம்ப மாட்டாங்க. அட மணி 6 ஆயிடுச்சு. அம்மா இப்போ வீட்டுக்கு வந்துட்டே இருப்பாங்க. நான் இன்னும் சமைக்க கூட இல்லை. வந்தோடனே எனக்கு கண்டபடி திட்ட போறாங்க. நீ இதை பொடி. அப்புறம் நீ என்ன பண்றேன்னா மார்க்கெட்டுக்கு போயிட்டு பொருள் வாங்கிட்டு வா. அப்புறம் இந்தா பைசா பொடி. போயிட்டு வா, சீக்கிரம் போயிட்டு வா. போ. அக்கா, அது வந்து என்னாச்சுன்னா, ஐயோ மீனா, என் செல்லமே, என்னை விட்டு போயிட்டியேம்மா. எங்க எல்லாரையும் இப்படி தவிக்க விட்டு போயிட்டியேம்மா. மீனா, என் பொண்ணு என்னை விட்டு போயிட்டாளே. மீனா, என் தங்கமே. தள்ளுங்க. உமன் பாடியை கீழே இருக்குங்க. மீனா, என் தங்கமே, என்னை விடுங்க. மீனா. என்னோட அக்கா என்னை பார்த்து மார்க்கெட் போய் காய்கறி வாங்கிட்டு வர சொன்னா சார். நான் போயிட்டு வரதுக்குள்ள என்னோட அக்கா இந்த மாதிரி
மீனா என் தங்கமே இப்படி பண்ணிட்டியேம்மா. ஓமர், இந்த பொண்ணு ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டான்றதை விசாரிங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சூசைடாக ஃபைல் பண்ணுங்க. வேண்டாம் சார், என் பொண்ணுல இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டா சார். வேற யாராவது இவளை கொலை பண்ணிருப்பாங்க சார். ஏம்மா இங்க பாரு. ஏய் என்ன சொல்லிட்டு இருக்க? சார் சரியாதமா சொல்றாரு. இல்லங்க, அப்படிலாம் நடந்திருக்காதுங்க. மீனா தற்கொலை பண்ணிருக்க மீனா மாட்டா. தற்கொலை தாம்மா இல்ல பண்ணிட்டா. இல்ல, மீனா இப்படி தற்கொலை பண்ணிருக்க மாட்டா. நாங்கள் இந்த வீடு ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டோம் சார். ஏன் சூசைட் பண்ணாங்கன்னு காரணம் தெரியவே இல்லை. ஏன்னா எந்த க்ளூவும் இல்லை, எந்த எவிடன்ஸும் இல்லை. அப்படியா? சரி, பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைங்க. சார், மீனோட பிஎம் ரிப்போர்ட் வந்துருச்சு. இந்த ரிப்போர்ட் படி பார்க்கும்போது 25 சாயங்காலம் 5லேருந்து 7:30 அவங்க செத்து போயிருக்காங்க. தூக்கில் தொங்குனதால அவங்க கழுத்து உடஞ்சு போய் அவங்க செத்து போயிருக்காங்க சார். ரகா, இந்த கேஸை நான் கண்டிப்பாக சூசைட் கேஸ் தான் நினைக்கிறேன். சார், ரிப்போர்ட்ல இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. அந்த பொண்ணு சாகிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை ரேப் பண்ணிருக்காங்க. அந்த பாடியில் சீமனோட சாம்பிள் எதுவும் இருக்கா? இல்ல சார், அதாவது அந்த ரேபிஸ்ட் காண்டம் யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால எந்த சீமெண்ட் ட்ரேசஸும் இல்ல சார். இந்த கேஸ் ரொம்ப டார்ச்சலாக இருக்கும் போலயே. என்ன பண்ணுறது தெரியலையே. இங்கே பாருங்க, இப்பயே ஆரம்பிச்சிருச்சு. சொல்லுங்க சார். உடனே வரேன் சார். இப்போ இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு சார். இந்த கேஸை சூசைடு தான் நான் நினைக்கிறேன். போய் சொல்லாதீங்க. பிஎம் ரிப்போர்ட்ல என்ன இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி பொய் பேசுறதெல்லாம் விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிங்க. சீக்கிரமா யோசிங்க. அப்படி இல்லைன்னா அந்த என்ஜிஓ காரங்க இருக்காங்கல்ல, உங்க வீடு அப்புறம் என் வீடு 2 பேர் வீட்டு முன்னாடி நின்று போராட்டம் பண்ணுவாங்க. அதனால ஏகப்பட்ட பிரச்சனையாகும். அது எனக்கு நல்லாவே தெரியும் சார். அடுத்து என்ன பண்றதுன்னு தான் எனக்கு புரியவே இல்லை. இதுக்கு ஒரு தீர்வே இல்லை. உங்களுக்கு லஞ்சம் வேணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்களா? ஒரு போலீஸுக்கான தகுதியே உங்ககிட்ட இல்லை. ஒரு அப்பாவியான ஆளை பிடிங்க. அவன் நல்ல குடிகாரனா இருக்கணும். அவன் தான் அந்த பொண்ணை ரேப் பண்ணான்னு சொன்னா அங்க இருக்கிற எல்லாரும் நம்பணும். அதுக்கு தகுந்த மாதிரி அவனும் இருக்கணும். நான் சொல்ல வர்றது புரியுதா? இல்லை இதுக்கு மேலேயும் தெளிவா சொல்லணுமா? சார், நீங்க ரொம்ப தெளிவான ஆள் தான் சார். இந்த கேஸை நான் எப்படி முடிக்கிறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். நீங்க ரொம்ப சூப்பரான ஐடியா கொடுத்துட்டீங்க. யாருக்கும் எந்த சந்தேகம் வராம நான் பார்த்துக்கிறேன். இங்க பாருங்க, பயந்த மாமா ரொம்ப நல்லவரா இருக்காரு. சார், நான் சொல்றதை கேளுங்க. அங்கிள் எங்க கூட்டு போறீங்க? சார், நான் சொல்றதை கேளுங்க சார். அப்பா, நான் இவங்க கூட போக மாட்டேன்ப்பா. அப்பா, நான் இவங்க கூட போக மாட்டேன்ப்பா. அப்பா, என்ன கூப்பிட்டு போப்பா. அப்பா, என்ன காப்பாத்துப்பா. நான் வர மாட்டேன். என்ன விடுங்க. அங்கிள் விடுங்க. அங்கிள் சார், சொன்னா கேளுங்க. பத்மா, 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 பத்மா. அக்கா அக்கா, நீங்களா? நீங்க எப்படி இங்க வந்தீங்க? நான் உன்னை பார்க்க தான் வந்தேன் பத்மா. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இங்க பாரு, உனக்கு இந்த வீடு கொஞ்சம் கூட சரிப்பட்டு வராது. நீ இந்த வீட்டை விட்டு போயிடு. இந்த வீட்டை விட்டு போயிடு. இங்க இருந்து போகணுமா? நான் எங்கக்கா போறது? ஏன்க்கா இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? இங்க பாரு, என்கிட்ட இந்த மாதிரி அதிகமான கேள்விலாம் நீ கேட்காத. நான் சொல்றத கேளு. இங்க இருந்து போயிடு. அக்கா, எங்கக்கா போறீங்க? நீங்க எங்க இருங்கக்கா. நான் இப்ப கிளம்புறேன். அக்கா அக்கா. சார், ஒரு பேட் நியூஸ் சார். என்னாச்சு? உமேஷோட மெடிக்கல் ரிப்போர்ட் வந்துச்சு. அது என்ன இருக்குன்னா, அவருக்கு ஆண்மை குறைபாடு இருக்கு. நான் இப்போ மீனா கூட கொஞ்ச நேரம் விளையாடலாமா? அதனால அவரால் ரேப் பண்ண முடியாது சார். என்னையா அதெல்லாம்? ஜெயின் சார். ஜெயகன் சார், நாங்கள் மீராவோட பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சு பார்த்தோம் சார். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மீராவோட தங்கச்சி பத்மா இருக்காங்க இல்லையா, அவ ரொம்ப புத்திசாலியான பொண்ணு. அப்பாவே எதிர்த்து பேசுவாளாம். அவகிட்ட விசாரணை பண்ணால் கண்டிப்பாக ஏதாவது தெரியும். விசாரிக்கலாமா சார்? சார், என்னோட அம்மாவுக்காக தான் அந்த கஜேந்திர பாபுவை அப்பான்னு கூப்பிடுவேன். சொல்லப்போனால் அந்த ஆளை எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நான் எப்பயுமே அந்த ஆளுகிட்ட பேசுறது கிடையாது. ஏன்? கஜேந்திர பாபு அப்படி என்ன பண்ணாரு? அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ராஜேஷாம் அங்கிள், அப்புறம் சுனில் அங்கிள், அவங்க தினமும் என்னோட வீட்டுக்கு வந்து குடிப்பாங்க சார். அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு ராத்திரி நான் என்ன பார்த்தேன்னா, என்னோட அப்பா என்னோட அக்கா கிட்ட நீ என்ன பண்ற? என் அக்காவை விடு. மரியாதையே என் அக்கா விட்டு எழுந்து போ. நீ ஓகே தானே அக்கா?
அக்கா ஸ்கூலுக்கு போகும்போது அங்க இருக்க மரத்தை பார்த்து பயப்படுவா. அந்த பக்கம் போகும்போதெல்லாம் அவ ரொம்பவே பயப்படுவா சார். அவ அந்த காட்டுக்குள்ள இருந்து அழுதுட்டு வரதை நான் பல தடவை பார்த்துருக்கேன் சார். நீ ஏன் அங்க போறேன்னு நான் என் அக்கா கிட்ட நிறைய தடவை கேட்டிருக்கேன். அப்படி அந்த புதருக்குள்ள என்னதான் இருக்கு? நீங்க எதுக்காக அங்க போறீங்கக்கா? நீ அந்த இடத்த பார்த்து ஏன்க்கா பயப்படுற? நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? அங்க அப்படிலாம் எதுவும் இல்ல. என்னோட அக்கா அதை பத்தி எதுவுமே சொல்லல சார். சார் 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 உண்மையை சார் சொல்றா. சார் ஏய், சார் வேணாம் சார் கேட்க அடிக்காதீங்க சார். மாட்டேன். சார் ஏய், சொல்லு. சார் வேணாம் சார். சார் அடிக்காதீங்க சார். ஏய், அடிக்காதீங்க. ஏன் சொல்றா? ஒரு நிமிஷம் இருங்கப்பா. சார் சொல்றா. நான் எதுவும் பண்ணல சார். ஏய், நீ எதுவுமே பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா நாங்க உண்மையை கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்க, நீ அவ்வளவுதான். இந்த பாரு, இந்த பொய் கதையெல்லாம் தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லிட்டு இருக்காது, புரியுதா? உண்மையை சொல்றது உனக்கு நல்லது. எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த பொண்ணு மீனாவை நீ தான் ரேப் பண்ணிருப்பான்னு தோணுது. அதுக்கப்புறமா அந்த பொண்ணை கொண்டுட்டு தற்கொலையா மாத்திட்டு இருக்க. இல்ல சார், நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல சார். சார் நான் அவளுடைய அப்பா சார். நான் அவன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கேன் சார். வாய முடுறா. உன் பொண்ணு பத்மா எல்லாத்தையும் சொல்லிட்டா. சார் நான் அன்னைக்கு போதையில் இருந்ததுனால தெரியாம அங்க போய் படுக்க போனேன். அது மீனான்னு தெரிஞ்சதும் நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் சார். சார் நான் தெரியாம தான் சார் பண்ணேன். சார் நான் தெரியாம பண்ண அந்த தப்பை பத்மா பார்த்துட்டு நான் மீனாவை ரேப் பண்ண போனேன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டா. சார் நான் தெரியாம தான் பண்ணேன். சார் என் புருஷன் வேணும்னேலாம் அப்படி பண்ணல சார். அவர் அன்னைக்கு ஃபுல்லா குடிச்சிருந்ததுனால அன்னைக்கு அந்த மாதிரி நடந்துக்கிட்டாரு. அவர் என்கிட்ட எதையுமே மறைச்சதில்ல சார். சார் எங்களுக்கு கல்யாணமாகி 5 வருஷமாச்சு. என் விருப்பம் இல்லாம அவர் என்னைக்குமே என்னை தொட்டதில்லை சார். அவர் எந்த ஒரு பொண்ணையும் தப்பாவே பார்க்க மாட்டாரு சார். சார் நான் அவளோட அம்மா சார். இந்த மாதிரி அப்படி நடந்திருந்தா நான் சும்மா இருப்பேனா என்ன? சரிம்மா, கஜேந்திரன் அந்த மாதிரி பண்ணலன்னா வேற யார் பண்ணது? அதாவது யார் மீனாவை ரேப் பண்ணான்னு கேட்குறேன். இதை யாரு பண்ணாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது சார். ஆனா ஒண்ணு, என்னால இதை மட்டும் தான் உங்ககிட்ட சொல்ல முடியும். இதை யாரு பண்ணிருந்தாலும் சரி, அவங்க ஒரு நல்ல மனுஷனே கிடையாது சார். என் பொண்ணை யாரு இப்படி பண்ணாங்களோ அவன் நல்லாவே இருக்க மாட்டான். சரிம்மா, சரி நீங்க போலாம். நீ ரொம்ப ரொம்ப மோசமான ஆளுன்னு தெரிஞ்சு போச்சு. இப்படி ஒரு மோசமான வேலை செய்ய வெக்கமா இல்ல உனக்கு? இதுல வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு ஆஷா? சொல்லு. நீ நம்மளோட மீனாவை இல்லாம பண்ணிட்ட. இப்போ உனக்கு என்ன வேணும்? நம்மளோட பத்மாவையும் இல்லாம பண்ணணுமா? வாய மூடு. நீ வாய மூடு. என்ன கை நீட்டி பேசுற? தேவையில்லாம சண்டை போடாதீங்க. நான் இப்ப போறேன். நீ போகாதம்மா. இதை நினைச்சு பயப்படாத. நான் உன் கூட இருக்கேன். அம்மா அம்மா சொல்ற சொல்ற பயம்லாம் ஒண்ணும் இல்ல. நான் இங்க இருந்து போறேன். போலாமா? வாமா. பாத்தியா, என் வலி என்னன்னு இவளுக்கு புரியுது. இவதான் என்னோட பொண்ணு. நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. நான் உன்னை நல்லபடியா பாத்துக்கிறேன். மீனாவோட சாவுக்கு நீதி வேண்டும். குழந்தைகளோட பாதுகாப்புக்கு கேரண்டி வேணும். போலீஸ் அராஜகம் ஒழிக ஒழிக. போலீஸ் அராஜகம் ஒழிக ஒழிக. அது கஜேந்திரன்றதுக்கு நம்ம கிட்ட ஆதாரம் இருக்கு. ரமேஷ் அரெஸ்ட் பண்ணி நம்ம உள்ள வச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நாங்க தான் மாட்டுவோம். இங்க பாருங்க, சட்டம்னா என்னன்னு சட்டம் போட்டு எங்க கிட்டே சொல்லிட்டு இருக்கீங்களா? இங்க பாருங்க, கடைசி தடவை உங்ககிட்ட சொல்றேன். இந்த கேஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆளை பிடிச்சி அவனை ஜெயில போடுங்க. ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, எனக்கு என் வேலை பறி போச்சுன்னா நான் கண்டிப்பா உங்களை சும்மா விட மாட்டேன், புரியுதா? ஓகே சார், எனக்கு நல்லாவே புரியுது. மீனாவோட சாவுக்கு நீதி வேண்டும். நீதி வேண்டும், நீதி வேண்டும். ரேப் பண்ணவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க. அரெஸ்ட் பண்ணுங்க, அரெஸ்ட் பண்ணுங்க. சார் நான் இந்த தப்பு பண்ணல சார். சார் ஆமா சார், அவர் இந்த தப்பு பண்ணவே இல்ல. அவர் விட்டுருங்க சார். ப்ளீஸ் சார், அவர் விட்டுருங்க. சார் நான் இந்த தப்பு பண்ணல சார். சார் பத்மா, என் செல்ல குட்டி, என்னோட தங்கம் இப்ப எங்கிட்டயே வந்துட்டா. உன்னோட அம்மா விட்டுட்டு திரும்ப அங்க போக மாட்டேல்ல? நான் உனக்கு தண்ணி எடுத்துட்டு வரேன். உங்களுக்கு பெயில் கிடைச்சிச்சு. இந்த கேஸ் கண்டிப்பா 2-3 ஹியரிங்ல முடிஞ்சிடும். ரொம்ப ரொம்ப நன்றி சார். உனக்கு வெக்கமே இல்லையா? உன் பொண்ணோட வயசுல இருக்கிற பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டியேடா.
கொஞ்ச நேரம் சார், என்ன- சொல்லுங்க, எங்களோட கேள்வி அப்படி எதுவும் பேச என்னங்க இந்த ராஜேஷன் சார் இந்த ஃபேனில் தான் சார் என்னோட 2 பொண்ணுங்களுமே தூக்கு போட்டு செத்து போயிட்டாங்க சார். உங்க 2 பொண்ணுங்களும் செத்து போனாங்களே, அவங்க தூக்கு போட்டுக்கிட்ட ஸ்டூல் எங்க இருக்கு? இதோட ஹைட் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. சார் ஒரு அடி 8 அங்குலம். சர்மா, அந்த 2 பொண்ணுங்களுமே ஒரே ஹைட்ல தான் இருந்திருக்காங்க. அதனால தான் இது சூசைடா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு தோணுது. என்ன சொல்றீங்க சார்? பத்மா சூசைட் பண்ணிக்கல, யாரோ அவளை கொலை பண்ணி இந்த ஃபேன்ல தொங்க விட்டுருக்காங்க. யோ சீக்கிரம் எந்திரிச்சு இல்லையா? சார் வாங்க சார். ஜெயகன் சார். சார் நீங்கள் நாளைக்கு வரதா என்கிட்ட சொன்னாங்க. நீங்கள் வரதுக்கு எதுவும் ஏற்பாடு பண்ண முடியல. நம்ம சாருக்கு டீ கொண்டு வா, லஞ்ச் ரெடி பண்ணு. ஓகே சார். சீக்கிரம் போ. எனக்கு இதெல்லாம் ஒன்றும் தேவையே இல்லை. நீங்கள் உங்களுடைய வேலையை சரியாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா நாங்கள் இங்கே வந்திருக்க வேண்டிய தேவையே இல்லை. இந்த 3 பேரோட ஃபைல்ஸ், அப்புறம் அதுக்கான எவிடன்ஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. எங்களுக்கான ஒரு ரூமை ரெடி பண்ணுங்க. அப்புறம் உங்களோட கான்ஸ்டபிள் அனுப்பி வைங்க. ஓகே சார், நான் கண்டிப்பாக பண்ணுறேன் சார். இதுதான் மீனாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டா? இது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டா இல்லை காமெடி ட்ராக்கா? ஆமாம், இந்த ரிப்போர்ட்டை கொடுத்த டாக்டர் சுக்லா யாரு? நான் உடனே அந்த சுக்லாவை பார்க்க விரும்புகிறேன். அவர் எங்கே இருப்பார்? அது வந்து சார், இந்த டாக்டர் தான் இன்னைக்கு இந்த பத்மாவோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண போகிறார் சார். நாம் அவரை போய் அங்கே பார்க்கலாம். போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுல அவருக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்னு நான் பார்க்க போகிறேன். இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை அவர் காமெடியாக எழுதி வச்சிருக்காரு. வாங்க அவரை போய் பார்க்கலாம். சார் ஃபர்ஸ்ட் பத்மாவோட கழுத்தை நெரிச்சிருக்காங்க. அப்படின்னா பத்மாவை கொலை பண்ணியிருக்காங்க. ஆமாம் சார். அப்புறம் மீனா, அந்த பொண்ணு எப்படி செத்து போனா? சார் நான் உங்ககிட்ட சத்தியமாக சொல்கிறேன், நான் எந்த ஒரு பொய்யான ரிப்போர்ட்டும் கொடுக்கல. மீனா நிஜமாவே தூக்கு போட்டு தான் செத்துருக்கா. அவள் கழுத்தோட எலும்பு நொறுங்கிருக்கு. சரி, நீங்கள் சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நீங்கள் கொடுத்துருக்கிற ரிப்போர்ட்டில் மீனாவுக்கு செக்ஷுவல் ஆக்டிவிட்டி இருந்திருக்குன்னு எழுதியிருக்கீங்க. அதுக்கப்புறமா அந்த ரிப்போர்ட்டில் நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்கன்னா, அவள் சாகிறதுக்கு முன்னாடி அவளை ரேப் பண்ணியிருக்காங்கன்னு, அவள் கன்னித்தன்மையோடு இருந்ததாகவும் எழுதியிருக்கீங்க. அதுக்கு மீன் அவள் ஒரு வெர்ஜின். இதில் எனக்கு என்ன சந்தேகம்னா, ஒரே சமயத்தில் ஒரு பொண்ணு செக்ஷுவல் ஆக்டிவிட்டிலையும் இருந்திருக்கா, அதே சமயத்தில் வெர்ஜினாவும். அது வந்து சார் சர்மா, டாக்டர் சார் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போய் நம்ம விசாரணை ஆரம்பிச்சோம். சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் நான் அந்த ரிப்போர்ட் எனக்காக ஒன்றும் எழுதலை சார். செக்ஸில் மீனா இன்ட்ரெஸ்ட் ஆகிருக்கிறதா ராஜேந்திர டோக்கஸ் அந்த மாதிரி ரிப்போர்ட்டை மாற்றி எழுத சொன்னார் சார். ஆனால் உங்களை ஆனல் செக்ஸ் பற்றி யார் எழுத சொன்னது? நீங்கள் யாருக்காக அந்த மாதிரி எழுதுனீங்க? இல்லை சார், அது ஒன்றும் பொய் இல்லை. அந்த பொண்ணு மீனாவை ரேப் பண்ணி சாகிறதுக்கு முன்னாடி அவங்களோட அன்நேச்சுரல் செக்ஸுக்கு யாரோ யூஸ் பண்ணியிருக்காங்க சார். செக்ஸில் மீனா இன்ட்ரெஸ்டாக இருந்ததா அந்த ராஜேந்திரன் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் எதுக்காக பொய்யா அப்படி எழுதினாரு? அதுக்கான மோட்டிவ் என்னவா இருக்கும்? மீனாவை ஆனல் செக்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு டாக்டர் சுக்லா அவரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் எதுக்காக இப்படி எழுதணும்? அதாவது அன்நேச்சுரல் செக்ஸ் அப்படின்னு, அதை அவளால் தாங்கிக்க முடியல அப்படின்னு எழுதியிருக்காரு. ஆனால் அந்த பொண்ணு சாகிறதுக்கு முன்னாடி அவளை யாரோ ரேப் பண்ணியிருக்காங்க. தான் அவள் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு நினைக்கிறேன். சார், இதுல எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, பத்மாவை எதுக்கு கொலை பண்ணிருக்கணும்? அப்படி இருக்கும்போது ஏன் சார் பத்மாவை கொலை பண்ணிருக்கணும்? ஆனா அதுக்கு பதிலா பத்மா சூசைட் பண்ணிக்கிட்டான்னு எல்லாரையும் நம்ப வச்சிருக்காங்க. இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கலாம். மீனாவை யாரு ரேப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அவளை கொண்டு இருக்காங்க. ஆனால் இந்த ரேப்பை ராஜேஷ் ஷியாம் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. அந்த பொண்ணை ரேப் பண்ணதுனால அவள் அவமானம் தாங்க முடியாமல் தூக்கு போட்டுக்கிட்டான்னு தோணுது. சர்மா, நீங்கள் ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க. அந்த பொண்ணு மீனா செத்து போன உடனே பத்மா அவளோட உண்மையான அப்பா கூட இந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போயிட்டான். அதை நினைச்சு அந்த ரேபிஸ்ட் சந்தோஷப்பட்டிருக்கான். ஆனால் அந்த பொண்ணு 2ஆம் தேதி திரும்ப வந்தப்ப அதுக்கு அடுத்த நாள், அதாவது 3ஆம் தேதி அந்த பொண்ணை கொண்டு இருக்காங்க. இந்த கொலைக்கான அர்த்தம் என்னன்னா, இந்த கொலை குற்றவாளி கண்டிப்பாக உள்ளூர்காரனா தான் இருக்கணும். அதை மறந்துடாதீங்க. என்ன சொல்றீங்க இன்ஸ்பெக்டர் சார்? நீங்க கரண்டை விட ரொம்ப வேகமா இருக்கீங்களே. என் ஊரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? எல்லாமே தெரியுமா என்ன?
ஏன்னா இந்த கொலையோட கொலையாளி நீங்க இந்த உள்ளூர்காரன்னு சொல்றீங்க. ராஜேந்தர் சார், உங்க ஊரை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இந்த கிரைம் பத்தியும் அதை செஞ்ச குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் தான் நான் வந்திருக்கேன். டாக்டர் சுக்லா இருக்காரு இல்லையா, அவருடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல மீனா செக்ஸ்ல இன்ட்ரெஸ்டா இருந்ததா பொய்யா எழுதியிருக்காரு. அதை அவரே ஒத்துக்கிட்டாரு. அப்புறம் உங்களோட லோக்கல் பிஏ ரதி, அவர் இந்த கேஸில் எந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டாக இருந்தார் அப்படிங்கிறத நான் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். சரி, இப்போ சொல்லுங்க, நீங்கள் யாரை காப்பாற்றுறதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர் சார், எனக்கு யாரையும் காப்பாற்றணுங்கிற அவசியம் இல்லை. நான் ஏன் இந்த மாதிரி பண்ணேன்னா, என் ஊரில் இந்த மாதிரி குற்றங்கள் நடக்குதுன்னு வெளியில் தெரிஞ்சா என் ஊரோட பேர் கெட்டு போகக்கூடாதுன்னு நினச்சி தான் நான் இந்த மாதிரி செயலை பண்ணேன். ஹலோ, இங்க வா. யார் இந்த பையன்? என் பையன் தான் சார், விக்ராந்த். என்ன பண்ணிட்டு இருக்கான்? யாஸ் பண்ணிட்டு இருக்கேன், பார்க்குறீங்களா? யாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இல்லீகல்னு உனக்கு தெரியாதா என்ன? எதுக்காக நீ இதை பண்ணிட்டு இருக்க? இதில் உனக்கு எந்த பிரச்சனையுமே வரலையா? இதில் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரவே இல்லை. போவா? ஓ, யாஷ். சர்மா, இந்த மீனா அப்புறம் பத்மா இவங்க 2 பேரோட டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணுங்க. அது கூடவே அந்த விக்ராந்தோட டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணுங்க. அப்புறம் அந்த யாஷை யார் சப்ளை பண்ணாங்கன்றதையும் நான் தெரிஞ்சுக்கணும். சார், நான் பத்மாவோட ஃப்ரெண்ட்ஸ், டீச்சர்ஸ், அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்டயும் நான் பேசினேன். பத்மா அந்த மாதிரி பொண்ணு இல்லைன்னு சொல்றாங்க. அவ ரொம்ப தைரியமான பொண்ணா சார். அவ சூசைட் பண்ணியிருக்க மாட்டான்னு தான் எனக்கு தோணுது. சார், மீனாவோட வீட்டு பக்கத்தில் ஒரு பைத்தியக்கார பையன் இருக்கான் சார். அவன் பேர் உமேஷ். உமேஷ் அவன் தான் அந்த பையனா? அந்த பொண்ணு பத்மா சாகறதுக்கு முன்னாடி இவன் அந்த வீட்டுக்கு போய். ஆமாம் சார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது சார். பர்ஷத் ராஜேந்திரோட டிரைவர் சுனில், அவன் ராஜேஷ் அப்புறம் மீனாவோட அப்பா கஜேந்திரோட ரொம்ப க்ளோஸ் சார். அவங்க 3 பேருமே கஜேந்திர வீட்டில் போய் தண்ணி அடிச்சிருக்காங்க. எங்கே போனானே தெரியல. சுனிலை முதல்ல கண்டுபிடிங்க. அதுக்கு முன்னாடி சுனேஷை போய் நான் பார்க்குறேன். சார், என் பையன் உமேஷுக்கு மனநிலை சரியில்லை. ஒரு 2-3 தடவை என் கூட விளையாடவான்னு மீனாவை கட்டாயம் நான் அவனை பிடிச்சி அடித்தேன், உதைச்சேன், பயங்கரமாக திட்டினேன் சார். இப்போ எல்லாமே அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்குது. ஒருவேளை அவனுக்கு எதுவுமே புரியலனாலும் உனக்கு எல்லாம் புரியும்ல. நீ உன் பையனை யூஸ் பண்ணி உன்னுடைய வேலையை முடிச்சிருக்கலாம்ல. நீ இவனை அங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க, அப்புறம் கட்டி வச்சிருக்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு மீனாவை. சார், நான் யார் மேலேயும் சத்தியம் பண்ண தயாராக இருக்கேன் சார். சார், என் பையனோட முகத்தை பாருங்கள் சார். ஒரு பையனோட காலை கட்டி வச்சு இவனை எங்கேயும் போக விடாமல் வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரிய வரும் சார். சார், என் மேலே உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிற யார்கிட்ட வேணாலும் என்னை பற்றி கேட்டு பாருங்கள் சார். சார், வீடு முழுக்க செக் பண்ணிட்டேன், ஒன்றும் இல்லை. இந்த வீட்டில் பசியை தவிர உங்களுக்கு வேறு எதுவும் கிடைக்க வாய்ப்பில்லை சார். நீங்கள் பாருங்கள், நானும் என் பையனும் ரொம்பவே அப்பாவிங்க சார். நாங்கள் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கிற வரைக்கும் எங்கள் கண்ணுக்கு யாரும் அப்பாவியே தெரிய மாட்டாங்க. நான் சொல்கிறது புரியுதுல்ல? சார், மீனா அண்ட் பத்மா அவங்களோட கேஸ் ஹிஸ்ட்ரியை ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டேன் சார். பத்மாவோட ஃபைலில் அது இருந்தது. பத்மாவை யாரோ கீழே தள்ளி விட்டுருக்காங்க. அவளோட விரல்களில் இந்த முடி இருந்திருக்கு சார். இது போலீஸ் ஸ்டேஷனா இல்லை கூத்துப்பட்றையா? இந்த எவிடன்ஸை ஏன் இது வரைக்கும் ஃபாரன்சிக்கு அனுப்பவே இல்லை? சார், அது சார் மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன் சார். மறந்துட்டாரா? இல்லை அவர் வேணும்னே அனுப்பலையா என்ன? அவர் இந்த கேஸில் எல்லா விஷயத்தையுமே இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சர்மா, இதை பிடிங்க. இதை லேபுக்கு அனுப்பி டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண சொல்லுங்கள். நம்ம சந்தேகப்படுறவங்களோட இதை மேட்ச் பண்ணி பாருங்கள். சார், அது மதனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. மதனா? யார் அந்த மதன்? அவன் ஒரு உள்ளூர் ரவுடி சார். ரொம்ப தெனாவட்டாக இருப்பான் சார். மீனா ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் அவகிட்ட பிரச்சனை பண்ணுவான். அந்த மதனை பற்றி இவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தும் கூட நீங்கள் ஏன் அவன் மேலே ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கீங்க? சார், இதை பற்றி எனக்கு 4 நாளுக்கு முன்னாடி தான் சார் தெரிய வந்தது. அது சார், என் கூட பிறந்த தங்கச்சி மீனா கூட தான் சார் படிக்கிறா. அவள் தான் என்கிட்ட சொன்னான். இந்த ரவி சார் எந்த ஆக்ஷனும் எடுக்காதப்போ என்னால் மட்டும் என்ன பண்ண முடியும் சார்? புரியலையே சார். மதன் மீனா கிட்ட பிரச்சனை பண்றான்னு பத்மா ரவி சார் கிட்ட சொன்னா சார். அப்புறம் மீனா ஸ்கூல்ல இருந்து வர வழியில அந்த புதரை பார்க்கும்போது மீனா ரொம்பவே பயந்துட்டு போவா சார். அது மட்டும் இல்லாம மீனா அந்த புதர்ல இருந்து அழுத்துட்டு வரத பத்மா நிறைய வாட்டி பார்த்துருக்கா சார். நீங்கள் அங்கே போய் அந்த இடத்த ஃபுல்லாக செக் பண்ணுங்க. ஏதாவது க்ளூ கிடைச்சா என்கிட்ட சொல்லுங்க. நாம சந்தேகப்படுறவங்க கூட அதை மேட்ச் பண்ணி பாருங்க. அந்த லொக்கேஷன் ஏதாவது கிடைக்குதான்றதை பாருங்க. ஏய் வாடா, சொல்லுடா. சார், அது பத்மா ரொம்ப திமிரா இருப்பா சார். ஆனால் எனக்கு மீனாவை ரொம்ப பிடிச்சிருந்தது சார்.
ஆனால் அவள் எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிகிட்டே இருப்பா சார். பாரு, நான் பத்மாவை பத்தி பேசல, மீனாவை பத்தி பேசிட்டு இருக்கேன். அவள் ஸ்கூலை விட்டு வரும்போது நீ அவளை ஃபாலோ பண்ணி கிண்டல் பண்ணியா? அவளை அந்த புதர்கிட்ட கூட்டிட்டு போய் நீ அவளை தப்பா நடக்க முயற்சி பண்ணியிருக்க. நீ அந்த மாதிரி பண்றத பத்மா பார்த்துருக்கா, அதனால நீ அவளை கொண்டு இருக்க. அப்படிலாம் இல்லை சார். நான் மீனாவோட கையை 2 தடவை மட்டும்தான் சார் பிடிச்சிருக்கேன். ஆனால் நான் ஒன்றும் பத்மாவை கொல்லலை சார். நீ பத்மாவை கொல்லவே இல்லையா? இதை பாரு, பத்மா மர்டர் ஆன அந்த டைம்ல பத்மாவோட வீட்டுக்கு பக்கத்துல உன்னுடைய மொபைல் லொகேஷன் இருந்திருக்கு. இப்போ புரியுதா? சரி, உண்மையா சொல்லு. சார் அது வந்து நான் அந்த டைமில் அங்கே இருந்ததை நானே ஒத்துக்கிறேன் சார். ஆனால் நான் யாரையுமே கொலை பண்ணல சார். நான் அங்கே ஏன் போனேன்னா, நான் திருட தான் சார் போனேன். நான் ஏன் அந்த ஏரியாவுக்கு திருட போனேன்னா, ஏன்னா அங்கே இருக்கிறவங்க தினமும் அவங்க வேலையை பார்க்கறதுக்கு வெளியே போயிடுவாங்க, குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க சார். அங்கே போய் அந்த ஏரியாவில் இருக்கிற வீடுங்களில் பணத்தை திருடிட்டு போய் சரக்கு அடிக்கலாம்னு நினச்சேன் சார். இவனுக்கு கொஞ்சம் சரக்கா ஊத்துங்க. சார் வேணாம் சார். நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். சரி, சொல்லு. சார் அது வந்து நான் அன்றைக்கி பத்மாவோட வீட்டுக்கு போகவே இல்லை சார். நான் ஏன் போகலை அப்படின்னா, அந்த ஆஷா உமேஷை அடிக்கிறதுக்காக விளக்கு மாற்ற எடுத்துட்டு துரத்திக்கிட்டே போனா சார். அப்போ பத்மா வீட்டுக்குள்ளே இருந்தா சார். அதனால வீட்டுக்குள்ளே போகாமல் நான் திரும்பி வந்துட்டேன் சார். சத்தியமாக நான் எதுவுமே பண்ணவே இல்லை சார். சர்மா, பத்மாவோட விரல்ல இருந்த அந்த முடியோட டிஎன்ஏவை எடுத்து இவன் டிஎன்ஏவோட மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. சரிங்க சார். மீனா எனக்கு சூசைட் பண்ணிட்டாலோ அன்னைக்கு விக்ராந்தோட மொபைல் லொகேஷன் மீனாவோட வீட்டு பக்கத்தில் 1/2 மணி நேரம் இருந்திருக்கு சார். அப்போ காய்கறி வாங்குறதுக்காக பத்மா மார்க்கெட் போயிருக்கா. அப்படின்னா அந்த விக்ராந்த் இந்த விஷயத்தெல்லாம் அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லியிருக்கான். மீனா செக்ஸில் இன்ட்ரெஸ்டாக இருந்தா அப்படின்னு அவன் போஸ்ட்மார்ட்டத்தில் பொய்யா எழுத வச்சு தன்னோட பையனை காப்பாற்ற முயற்சி பண்ணியிருக்காரு. சார், விக்ராந்தோட டிரைவர் சுனில் ரங்கா அவனோட மாமா வீட்டில் ஒளிஞ்சிட்டு இருக்கான் சார். நம்ம போலீஸ் டீம் அங்கே போய் பார்த்தபோது அவன் தப்பிக்க ட்ரை பண்ணான். ஆனால் நம்ம டீம் அவங்களை பிடிச்சிட்டாங்க சார். முதல்ல டிரைவரை அரெஸ்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் அந்த ஓனர். ஐயோ விட்டுருங்க சார். நான் எதுவுமே பண்ணல சார். சார் அடிக்காதீங்க சார். விட்டுருங்க சார். ப்ளீஸ் சார். சத்தியமா எதுவும் பண்ணல சார். என்னை விட்டுருங்க சார். நான் நிஜமா தான் சார் சொல்றேன். என் மாமாக்கு உடம்பு சரியில்லை சார். அதனால தான் அவரை பார்க்க போயிருந்தேன். நீ உன் மாமா வீட்டுக்கு தான் போனியா? சர்மா, உங்க வேலையை காட்டுங்க. நீ உன்னோட மாமாவை தானே பார்க்க போனா, அதுக்காக நான் இப்போ உனக்கு பரிசு தரவா? நீ கொடுங்க. ஐயோ சார் வேணாம் சார். நான் சொல்லிடுறேன் சார். மரியாதையை உண்மையை மட்டும்தான் சொல்லணும். சார் நான் நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடுறேன் சார். நான் கஜேந்திரனோட வீட்டுக்கு சரக்கு அடிக்கிறதுக்காக தினமும் போவேன் சார். அது மீனாக்கு பிடிக்காது சார். அவன் என்னை பார்க்கும்போதெல்லாம் முறைச்சிக்கிட்டே போவா. ஒரு நாள் நாங்கள் எல்லாரும் குடிச்சிட்டு இருக்கும்போது, நாம் தினமும் குடிச்சிட்டே இருக்கணும், தினமும் குடிக்கணும். தினமும் குடிச்சாதான் நம்ம 3 பேரும் சந்தோஷமா இருக்க முடியும். அந்த சமயத்தில் மீனா குளிக்க போகிறத பார்த்தேன். அப்போ பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போனேன். நான் அங்கே போய் அவள் என்னோட ஃப்ரெண்டோட மக அப்படிங்கிறதே நான் சுத்தமாக மறந்துட்டேன் சார். அந்த வீடியோவை தினம் பார்த்து சந்தோஷப்பட்டேன். ஒரு நாள் அந்த வீடியோ நான் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த விக்ராந்த் வந்து வீடியோ பார்த்துட்டு இருந்தேன், கையும் களமாக பிடிச்சிட்டான். அட யாருப்பா அந்த பொண்ணு? சார் அந்த வீடியோ பார்த்து நான் தினம் சந்தோஷப்படுவேன். ஆனால் அந்த பையன் விக்ராந்த் மீனாவை பார்த்தோன்னு ரொம்பவே ஷாக் ஆகிட்டான் சார். ஏன்னா அவன் ஒரு பணக்கார பையன், எதுக்கும் அவங்க தயாராக தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவரோட வீட்டுக்கு போகிறதே நான் விட்டுட்டேன். அந்த பொண்ணு எப்போ வீட்டில் தனியாக இருப்பான்னு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தோம் சார். ஒரு நாள் நாங்கள் 2 பேரும் எதிர்பார்த்த மாதிரியே பத்மா காய்கறி வாங்க மார்க்கெட்டுக்கு போயிட்டா. இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு அப்படின்னு நினச்சி நாங்கள் 2 பேரும் வீட்டுக்குள்ளே போனோம். யார் நீங்க? மீனா குளிக்கிற அந்த வீடியோவை பார்த்ததும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால எதையும் பண்ண நான் தயாராக தான் இருந்தேன். எதையும். நீ என்ன வேணா பண்ண தயாராக இருப்ப, என்ன வேணா பண்ணுவ. அதுலேருந்து உன்னை காப்பாற்ற உங்கள் அப்பா முயற்சி பண்ணுவார். ஆமாம் சார், இங்கே பாருங்கள், இந்த கேஸில் என்னோட அப்பா எனக்காக 2 பேரை அரெஸ்ட் பண்ண வச்சாரு. அதாவது மீனாவோட ரேப் கேஸில். அதுக்காக தான் இவனுக்கு பணம் கொடுத்தாரு. அதை எடுத்துக்கிட்டு இவன் தலைமறைவாயிட்டான். அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க சார். இப்போ உண்மை வெளியே வந்துருச்சு. இல்லைனா இந்த விஷயம் யாருக்கும் தெரியாமல் சாதாரணமாக முடியும். அப்படியா? இப்போ நீ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்க. இனி உன் அப்பாவால் கூட உன்னை காப்பாற்ற முடியாது. இன்னொரு விஷயம், அந்த பொண்ணு மீனாவை நீ ரேப் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கிட்ட நீ இயற்கைக்கு மாறான உறவை வச்சுக்கிட்டு இருந்த, அப்படி தானே? சொல்லு. என்ன சொல்கிறீங்க சார்? நான் ஒரு நல்ல மனுஷன், எனக்கு அந்த மாதிரி பழக்கம்லாம் கிடையாது. ஆமாம், அன்றைக்கி தான் நான் மீனா கூட முதல் தடவையாகவும் கடைசி தடவையாகவும் செக்ஸ் வச்சுக்கிட்டேன். சரியா? அதுவும் எப்படின்னா, நான் காண்டம் போட்டுக்கிட்டு நார்மல் செக்ஸ் தான் வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நீங்களே பாருங்கள், இவன் ரெக்கார்ட் பண்ணியிருக்கான்.
எஸ்ஐடி டீம் ஒரு பெரிய கேஸை தீர்த்து வச்சாங்க. மீனாவை ரேப் பண்ண குற்றத்துக்காக விக்ராந்த் பாண்டேவை அரெஸ்ட் பண்ணாங்க. இந்த கேஸோட உண்மையை மறைச்சதுக்காகவும் அப்புறம் ராஜேஷை மீனா குளிச்சுக்கிட்டு இருந்த அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணதுக்காக சுனில் ரங்காவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. அஜித் ரத்தே கிட்ட போலீஸ் டிபார்ட்மெண்ட் விசாரணை ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த மீனாவோட மரணம் பல விஷயங்களை எஸ்ஐடி டீம் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துச்சு. மீனாவை ரேப் பண்றதுக்கு முன்னாடி அவளை யாரு மொலாஸ் பண்ணாங்கன்னு எஸ்ஐடி டீம் கண்டுபிடிக்க வேண்டியதா இருந்துச்சு. இந்த பத்மா கொலை செய்யப்பட்டப்போ இந்த சுனில் அவனோட மாமாவை பார்க்கறதுக்காக ஊருக்கு போயிட்டான். அப்புறம் இந்த விக்ராந்த் அவன் டெல்லிக்கு போயிட்டான். அதையும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அப்புறம் இந்த ஆஷா, அப்புறம் தீபக், இவங்க 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருந்தாங்க. அப்புறம் இந்த உமேஷ், இந்த பையனை அவனோட வீட்டில் கட்டி போட்டு இருந்தாங்க. இந்த கஜேந்திரன் இவன் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் இருந்திருக்கான். அப்படி இருக்கும்போது பத்மாவை யார் தான் கொலை பண்ணியிருப்பாங்க? சரி, இவங்களை யாரோ ஒருத்தவங்க தான் இதை வேணும்னே பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறமா அவங்களோட லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணியிருக்கணும். ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, போலீஸ் அவங்களை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு அவங்க நினச்சி கண்டிப்பாக அதை சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். சார் சரி சார், பத்மாவோட விரல இந்த டிஎன்ஏ கஜேந்திரன், ஆஷா, விக்ராந்த், சுனில் இவங்க டிஎன்ஏவோட அந்த டிஎன்ஏ மேட்ச் ஆகல சார். ஆனால் அந்த முடி வேற யாரோடதுன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சார். அப்படின்னா அந்த ஆள் யாரா இருக்கும்? சார், நான் டபுள் டேட்டாவை செக் பண்ணிட்டேன். பத்மா சாகும்போது அங்கே மதனை தவிர வேற யாரோ ஒருத்தவங்க இருந்திருக்கணும். யார் இருந்தாலும் உங்க மொபைல்ல இருக்கிற இன்டர்நெட்டை நாங்க செக் பண்ணி பார்த்துட்டோம். சைல்டு போன் வீடியோவை நீ நிறைய பார்த்துருக்க, அதாவது குழந்தைகள் செக்ஸ. ஆமாம் சார், அது மொபைலில் ஃப்ரீயாக கிடைக்கிறதுனால நான் அடிக்கடி பார்ப்பேன். எல்லாருக்கும் தெரியுமே சார். ஆனா பத்மா விரல்ல இருந்த முடியோட சாம்பிள் வேற யாரோடதும் இல்லை, அது உன்னோடது. பத்மா மர்டர் ஆன அந்த டைம்ல உன்னோட மொபைல் லொகேஷன் பத்மாவோட வீட்டுக்கு பக்கத்துல இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம மீனா, அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போற வழியில இருக்கிற அந்த புதரை பார்த்து பயப்படுவான். அந்த இடத்துலயும் உன்னோட மொபைல் லொகேஷனை அங்க ட்ரேஸ் பண்ணோம். அந்த பொண்ணை நீ தான் புதற்குள்ள கூட்டிட்டு போய் என்னமோ பண்ணியிருக்க. மதன் எதுவுமே பண்ணல. அந்த பொண்ணை நீ தான் ஏதோ பண்ணியிருக்க. பாவி வாழ்க்கையை நீ தான் கெடுத்துட்ட. சொல்லு சார். நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார். அது வந்து குழந்தைங்களோட செக்ஸ் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எனக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு என்ன பண்ணுன்னே தெரியல. அந்த சமயத்தில் எனக்கு ஒரு பொண்ணு தேவைப்பட்டா. அப்போது நான் மீனாவை பார்த்தேன் சார். சொல்லப்போனால் மீனானோட பொண்ணே இல்லை சார். அது வந்து மீனாவும் பத்மாவும் ஆஷா மேலே ரொம்பவே பாசம் வச்சுருந்தாங்க சார். அப்படி இருக்கும்போது அன்றைக்கி ஒரு நாள் அவள் அந்த புதர பக்கமாக நடந்து வரும்போது நான் ஃபஸ்ட் டைம் அவளை அங்கே கூட்டிகிட்டு போனேன் சார். மீனா, நீங்களா? நீங்க இங்க என்ன பண்றீங்க? நான் உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன். நான் உனக்காக ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். அதை உனக்காக தான் வச்சிருக்கேன். வா, என் கூட வாமா. கிஃப்ட்? வாமா, வந்து பாரு. இல்ல. அந்த வீடியோஸை பார்த்ததுக்கு அப்புறமா என்னாலே என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போச்சு சார். அதை அப்படியே கண்டினியூ பண்ணலான்னு ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, பத்மாவை டார்கெட் பண்ணேன் சார். நான் ஸ்டேஷனுக்கு போய் ரவி சார்கிட்ட சொல்லி ஆஷாவை ஸ்டேஷனுக்கு வர வச்சு பத்மாவை நான் என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் என் வேலையை ஆரம்பித்தேன் சார். நீ எல்லாம் மனுஷனே கிடையாது, நீ ஒரு மிருகம்டா. நீ எல்லாம் மிருகம் கூட கிடையாது. அது கூட குழந்தைங்க கிட்ட பாசம் காட்டும். ஆனா நீ இருக்கல, சொல்றா. நான் என்ன சார் சொல்றது? நான் அந்த பொண்ணை வச்சுக்கிட்டு நான் என்ன சார் பண்றது? அவளுக்கு 12 வயசு தான் ஆகுது. அவளுக்கு எதுவுமே புரியாது. அதனால நான் அப்படி ஒரு சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன் சார். என்னை பற்றி அந்த பொண்ணு மீனா வெளியே சொல்லிடுவான்ட்டு நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன் சார். எனக்கு வேற வழி தெரியாமல் அந்த பொண்ணை மிரட்டி சூசைட் பண்ணிக்க வச்சுட்டேன் சார். நான் அந்த பழைய ஆஷாவோட புருஷன் மேலே போட்டுட்டேன் சார். அந்த சமயத்தில் நான் ஆஷாவோட வீட்டுக்கு போகலான்னு இருந்தேன். போலீஸோட ரிப்போர்ட்டில் அந்த பையன் உமேஷோட பேர் இருந்ததுனால ஆஷா அந்த பையனை அடித்து துரத்திட்டு இருந்தா. நான் அந்த சமயத்தில் அவளோட வீட்டுக்கு போயிட்டேன் நான். ஐயோ அம்மா. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அவள் கையில் போட்டிருந்த வலையெல்லாம் எடுத்துட்டு. சர்மா, மீனாவை ரேப் பண்ணது, அப்புறம் பத்மாவை அபியூஸ் பண்ணி அவளை கொலை பண்ண விஷயத்துக்காக இவன் மேலே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா? உன்னோட டிஎன்ஏவை மேட்ச் பண்ணி பார்க்கும்போது பத்மாவும் மீனாவும் உன்னோட பொண்ணுங்கன்னு தெரிய வந்திருக்கு. மீனா அப்புறம் பத்மா கதையை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, எப்பவுமே யாரையும் எக்காரணத்தை கொண்டு நாம நம்பவே கூடாது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. எப்பயும் எங்கேயும் இந்த தப்பு நடக்காத மாதிரி நாம நம்ம குழந்தைகளை பாதுகாக்கணும். இந்த மாதிரி ஆபாச வீடியோ பார்க்கறதுனால எவ்வளவு பிரச்சனைன்னு பாத்தீங்களா?
ஆனா பெண் குழந்தைகளோட சுதந்திரத்தை நாம பாதுகாக்காம விட்டுட்டோம் அப்படின்னா அது நமக்கு தான் பெரிய அவமானம். நான் அனுப் சோனி உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நான் மறுபடியும் கிரைம் பேட்ரோல் அலர்ட் 19 எபிசோட்ல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்க உங்க குடும்பத்தை ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க, பாதுகாப்பாவும் இருங்க, பத்திரமாவும் இருங்க. அப்புறம் கிரைம் பேட்ரோல் அலர்ட்டை பார்த்துக்கிட்டேவும் இருங்க. ஜெய் ஹிந்த்.